ஃபஸ்ட்டு நம்ம ஹோம் பார்த்துருக்கோம். ஹோமில் வந்து போல்டு, இட்டாலிக் அந்த மாதிரி டெக்ஸ்ட்டுக்குள்ளே என்னென்ன சேஞ்ச் பண்ணுமோ அதை பார்த்துருக்கோம். அப்புறம் இன்சர்ட் ஆப்ஷனில் வந்து நம்ம உள்ள டேபிள், பிக்சர்ஸு, அப்புறம் சார்ட்டு இதெல்லாம் இன்சர்ட் பண்ணுறத இன்சர்ட் ஆப்ஷன்ஸில் பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க வந்து பேஜ் லேஅவுட்டில் வந்து இந்த பேஜ் நம்ம என்ன மாதிரி டிசைன் பண்ணுறோம் அந்த மாதிரி தான் பேஜ் லேஅவுட்டில் வரும். ஃபஸ்ட்டு ஓரியன்டேஷன்ற ஆப்ஷன். நீங்கள் வந்து போர்ட்ரேட் ஸ்கேப்பில் வச்சு கொடுக்க போகிறீங்களா, லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு கொடுக்க போகிறீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். இப்போ நீங்கள் போர்ட்ரேட் ஸ்கேப்பில் தான் நார்மலாக இருக்கும். லேண்ட்ஸ்கேப் வேணும் அப்படின்னா அந்த பேஜ் வந்து சேஞ்ச் ஆகுதா இதுதான் ஓரியன்டேஷன். அப்புறம் பேஜ் சைஸ் வந்து நார்மலாக A4 ஷீட்டில் தான் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா வேறு ஷேப் வேணும், சைஸ் வேணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். அந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகுதா? நார்மலாக இதில் இருக்கும், A4 ஷீட்டில் தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த தியரி வந்து நார்மலாக அடிச்சிருக்கீங்க. இது உங்களுக்கு வந்து காலம் வைஸாக வேணும். 1 சைட் காலமா, 2 சைட் காலமா, இல்லை 3 சைட் காலமா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் காலம் ஆப்ஷனில் போய் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 3 சைட் காலம் மாதிரி இருக்கா? ஸோ இது காலம் ஆப்ஷன்ஸ். அப்புறம் பிரேக் வந்து நார்மலாக பேஜ் பிரேக். ஒரு பேஜ்லேருந்து அடுத்த பேஜுக்கு அந்த பேரா வேணும், ஸ்டார்ட் நியூ பேஜில் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி பேஜ் பிரேக் ஆப்ஷன் கொடுத்தோம்னா நியூ பேஜில் அந்த பேரா ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ காலம் பிரேக் அப்படின்னா இப்போ இந்த காலம் வந்து இங்கே இருக்குது, இதுக்கப்புறம் இது எனக்கு அடுத்த பேஜில் வேணும் அப்படின்றதுனால எந்த காலத்துலேருந்து நமக்கு வேணுமோ அங்கே போய் வச்சுக்கணும். இப்போ இதுக்கப்புறம் உள்ள இந்த பேரா மட்டும் நமக்கு அடுத்த பேஜில் வேணும் அப்படின்றதுக்காண்டி காலம் பிரேக்ஸில் போய் காலம் பிரேக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கீழே மாதிரி கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பேஜ். இப்போ நம்ம இந்த காலம் பிரேக்கில் கொடுத்தது வந்து அடுத்த பேஜில் தான் எனக்கு வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் இந்த வியூ ஆகுது, அந்த லெட்டர், அந்த பேரா, அந்த லைன் வந்து நான் அடுத்த பேஜுக்கு நமக்கு வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் கொடுக்கணும் பேஜ் பிரேக்கில். ஸோ ஈவன் நம்பர் படி பேஜ் பிரேக் கொடுக்க போறீங்களா? ஈவனா 2, 4, 6 அந்த படி பேஜ் பிரேக் கொடுக்குறது. அப்புறம் ஆட் நம்பர் பேஜ் பிரேக்னா 1, 3, 5, 7 அந்த மாதிரி பேஜ் பிரேக்ஸ் கொடுக்கணும்னா பேஜ் பிரேக்ஸ் கொடுத்துடலாம். பேஜ் பிரேக்ஸ்னா என்னது? அந்த தியரி வந்து அடுத்த பேஜ்ல இருந்து நியூவா ஸ்டார்ட் ஆகுது, அந்த முன்னாடி உள்ள பேஜ்ல வந்து கொஞ்சம் கேப் கொடுக்குற மாதிரி கம்மியாகுதா பேஜ் பிரேக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வாட்டர் மார்க்ஸ் ஆப்ஷன் வந்து நம்ம இந்த பத்திரம், அப்புறம் சமச்சீர் கல்வி இந்த மாதிரி புக்ஸ்லாம் பின்னாடி வாட்டர் மார்க்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த வாட்டர் மார்க் ஆப்ஷன்ஸில் போய் கஸ்டமைஸ் வாட்டர் மார்க்ஸ் அங்கே போகணும். அங்கே போனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நோ வாட்டர் மார்க் ப்ரீ டிஃபைனாக இருக்குது. நீங்கள் பிக்சர் இன்சர்ட் பண்ணுறீங்கன்னா பிக்சர் வாட்டர் மார்க் கொடுத்துருணும். கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு செலக்ட் பிக்சர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். எந்த பிக்சரை நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளைன் கொடுக்க போகிறீங்கன்னா இன்சர்ட் கொடுத்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணி பார்க்கணும். தெரியுதா? நம்ம வாஷ் அவுட்ன்ற ஆப்ஷனை எடுத்து விட்டுட்டோம்னா அந்த பிக்சர் வந்து நல்லா தெரியும். ஓகேவா? அந்த ஆப்ஷனோடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பிக்சர் வந்து கொஞ்சம் பிளராக தெரியும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து பிக்சர் இன்சர்ட் பண்ணுறது இல்லை நம்ம டெக்ஸ்ட் நேம் இல்லைன்னா வேறு யார் நேம் இல்லைன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட நேம் கொடுக்கணும் அப்படின்றத டெக்ஸ்ட்டில் போய் கொடுத்துக்கலாம். நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் நேம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி லெட்டர், ஃபாண்ட் சைஸு இதெல்லாம் மாற்றிக்கலாம். ஃபாண்ட்டு மாற்றிட்டு ஃபாண்ட் சைஸும் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கலர்ஸ் மாற்றிக்கணும்னா கலர்ஸ் மாற்றிக்கிட்டு எந்த லேஅவுட்டில் வேணும், ஹரிசாண்டலில் வேணுமா, டயாங்கலில் வேணுமா அப்படின்றத கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா அது மாற்றிடும். அந்த மாதிரி இருக்கா? ஹரிசாண்டல்லாம் பண்ணிக்கலாம். தெரியுதா? நம்ம கொடுத்த நேம் வந்து வாட்டர் மார்க்கில் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேஜ் கலர். இப்போ நீங்கள் அந்த பேஜுக்கு கலர் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா பேஜ் கலர் ஆப்ஷன்ஸில் போய் பேஜ் கலர் கொடுத்துக்கலாம். நமக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ பேஜுக்கு பார்டர் கொடுக்க போகிறீங்கன்னா பேஜ் பார்டர் ஆப்ஷனில் போய் பேஜ் பார்டர்னு வரும். இதில் என்ன மாதிரி பார்டர்ஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்டர்ஸ் கொடுக்கலாம். இல்லைன்னா கீழே ஆர்ட்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து நிறையா அந்த மாதிரி சாக்லேட்டு இமேஜஸ் இந்த மாதிரி வரும், கேண்டி இந்த மாதிரி இமேஜஸ் இந்த மாதிரி பார்டராக வரும். ஓகே கொடுத்தீங்கன்னா அங்கே வந்துருச்சா? இது வந்து ஆர்டிஃபிஷியலாக
டபுள் கோடு சிங்கிள் கோடு வேணும் அந்த மாதிரினா இப்படி செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு கலர் கொடுக்க போறீங்கன்னா கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா மாறிடுச்சா பார்டர். ஸோ இதான் பேஜ் பார்டரில் டயலாக் பாக்ஸில் ஃபஸ்ட்டு பேஜ் பார்டர் ஆப்ஷன். ஸோ இந்த பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அது என்னதுன்னா இப்போ நீங்கள் உள்ள ஒரு பேராவில் வந்து கர்சரை எந்த பேரா நீங்கள் பார்டர் போட்டு காட்ட போகிறீங்க அப்படின்னா அந்த பேராவில் வந்து கர்சரை வச்சுக்கோங்க. கர்சரை வச்சுட்டு பேஜ் பார்டர்னு கொடுக்கணும்னா பார்டரில்